வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி சிவப்பிரகாசத்தில் அடுத்து 93வது பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த பாடலில் சீவன் முத்தர் பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது, தீங்குரு மாயை சேரா வகை வினை திரிவிதத்தால் நீங்கிட நீங்கா மூல நிறை இருள் இரிய நீயத்து ஓங்கு உணர்வு அகத்து அடக்கி உளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையில் துகள் இலோரே அப்படின்னு அந்த பாடல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஜீவன் முக்தர் பற்றி சொல்லும்போது அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஞானிகளாகிய சீவன் முத்தர் வினைப்பயனாகிய இன்பத் துன்பங்களை அவனது அருளாகவே கருதி இன்பத்தில் வெறுப்பும் துன்பத்தில் வெறுப்பும் இல்லாமல் பற்றற்ற நிலையில் நுகர்ந்து கழிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஞானிகளாகிய சீவன் முத்தர் அப்படிங்கிறவங்க, அந்த ஞானிகளாகிய சீவன் முத்தர் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த வினைப்பயனாகிய இன்பத் துன்பங்களை இறைவன் சிவனுடைய அருளாகவே அவங்க நினச்சி அந்த இன்பத்தில் வெறுப்பும் துன்பத்தில் வெறுப்பும் இல்லாமல் பற்றற்ற நிலையில் இருந்து அவங்க நுகர்ந்து கழிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பற்று செய்யாமையால் பிராரப்த வினை அவர் தம் உணர்வை தாக்காமல் உடலையே தாக்கி ஒழியும். அப்போ இவங்க பற்று அதில் இல்லாதனால விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு நிலையில் அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையில் இருக்கிறதுனால, அந்த பற்றற்று இருக்கிறதுனால இந்த பிராரத்த வினை அவங்களுடைய அந்த உணர்வை தாக்காமல் உடலையே தாக்கி அது ஒழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உடம்பில் நோய் புண் முதலியவற்றை தோற்றுவித்து அது ஒழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அவர் உடம்பு நாமல்ல அப்படிங்கிறத அவங்க தெளிந்தவங்க. ஆதலால் உடம்புக்கு வருகின்ற இந்த ஊறுபாடு அவர் தம் உணர்வை தாக்குவது இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், அந்த உயிரை தாக்காமல் இருக்கும். நம்ம 5 எழுத்து மந்திரம்லாம் நம்ம சொல்லும்போது இந்த சிவாயை நம்ம அதெல்லாம் சொல்லும்போது இந்த பிராரப்த வினை இந்த மல வாசனை காரணமாக நமக்கு பிராரப்த வினை நம்மளை தாக்கும்னு பார்த்தோம். அப்படி தாக்கும்போது இந்த 5 எழுத்தை நம்ம ஓதும்போது அது உயிரை தாக்காமல் அது போயிடும், உடல் ஊடாய் கழியும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஞானிகளுக்கு அந்த சீவன் முத்தர்களுக்கு இந்த உடம்புக்கு வரக்கூடிய இந்த ஊறுபாடு அவர் தம் உணர்வை தாக்குவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இன்பம் வரும்போது அதனை விரும்பி நிலைநிறுத்தி கொள்ள அவர்கள் முயல்வது இல்லை. இப்போ ஒரு இன்பம் வந்தாலும் அவங்க அதை ரொம்ப விரும்பி அதை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த முயல்வது இல்லை. துன்பம் வரும்போது அதனை விரைவில் போக்க முயல்வதும் இல்லை. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டுனா எப்படி தான் போக்குறது, நம்ம பரிகாரம் பண்ணலாமா, அல்லது ஒரு நோய் வந்துட்டா நல்ல டாக்டரை காட்டலாமா, சரி பண்ணலாமா அப்படின்னு அந்த வந்த துன்பத்தை விரைவில் போக்குறதுக்காக முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி இன்பம் வந்தாலும் அதை தக்க வைக்கிறதுக்காக நம்ம இந்த முயற்சிகள் பண்ணுறோம். ஆனால் இந்த ஞானிகளாகிய சீவன் முத்தர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதே இல்லை. அதனால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு ஆகாமிய வினை உண்டாகாது என அறியலாம். ஏன்னா அந்த இன்பம் வரும்போது அதை தக்க வைக்க நம்ம செய்கிற முயற்சி, அப்புறம் துன்பம் வரும்போது அதை விரைவாக போக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சி, அது எல்லாமே ஆகாமிய வினை தான். ஏன்னா பேஸாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன, விருப்பு வெறுப்பு. இன்பம் தான் நம்ம விருப்பப்படுறோம், துன்பம் வந்தோன்னா வெறுப்பு அடைகிறோம். அப்போ அந்த விருப்பு வெறுப்புனால நம்ம செய்யக்கூடியதான வினையாக வருது நமக்கு. அப்போ அந்த வெறுப்பு வெறுப்போடு செய்யக்கூடிய முயற்சி தான் வினை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கே இன்பத்தையும் அவங்க விரும்பலை, துன்பத்தையும் அவங்க கஷ்டமாக நினைக்கல. அதனால் அவங்களுக்கு இந்த ஆகாமிய வினை உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்னும் மூவகை வினைகளை நாம் அறிந்தவை. அவைகளுள் சஞ்சிதம் முன்னரே ஞானாசிரியர் செய்த நிர்வாண தீக்கையால் எரிக்கப்பட்டு ஒளிந்து விட்டது. இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 வினைகளும் எப்படி நீங்குது அப்படின்னு. இப்போ சஞ்சித வினைகள் நம்முடைய ஞானாசிரியர் வரும்போது அவர் நிர்வாண தீக்கை கொடுக்கும்போது அதில் சஞ்சித வினை ஒளிஞ்சிரும்னு பார்த்தோம். அப்புறம் என்னது, இப்பிறப்பிற்கு என்று முகந்து கொண்டு வந்த பிராரப்தம் உள்ளது. அப்போ இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்குன்னு சொல்லி இந்த ஜீவன் முத்தர்கள் அவங்க பிராரப்த வினையை கொண்டு வந்திருப்பாங்க. அதனை அனுபவித்து தீர வேண்டும். அவர் அதனை மேற்கூறியவாறு பற்றுதல் இன்றி நுகர்வார். அப்போ ஐயோ நமக்கு
நமக்கு உடம்பு சரியில்லையே அல்லது அங்கே வலிக்க இங்கே வலிக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க துன்பப்படுறதும் இல்லை, நல்லா இருக்க அந்த விருப்பப்படுறதும் இல்லை. இப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த பற்று இல்லாமல் அந்த பிராரப்த வினையை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது இப்பிறப்பிற்கு என்று முகந்து கொண்டு வந்த பிராரப்தம் உள்ளது, அதனை அனுபவித்து தீர வேண்டும். அப்போ பிராரப்தவனையே அனுபவிச்சு தான் தீக்கணும் இல்லையா? அவர் அதனை மேற்கூறியவாறு பற்றுதல் இன்றி நுகர்வர் ஆதலால் அஃது அவரது உணர்வை தாக்காது உடலளவாய் வந்து நீங்கும். தன்முனைப்பின்றி எல்லாம் அவனருள் என்று அனுபவித்தலால் ஆகாமியமும் உண்டாகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆகாமியமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்? அங்கே தன்முனை இல்லை, நான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணமே அங்கே இல்லை. ஓகேங்களா? அந்த அக்செப்டன்ஸ் அங்கே இருக்கும் அவங்கள்ட்ட. எல்லாம் அவன் அருள்ப்பா, அவன் அந்த நேரத்தில் என்ன இதை அனுபவிக்க அவன் அருள், அவன் எனக்கு தந்திருக்கான், ஓகே நான் அனுபவிக்கிறேன். அல்லது நான் எத்தனையோ பிறையில் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா, அதை தானே நம்ம இப்போ மற்றவங்க வழியே நம்ம அனுபவிக்கும். அப்போ எல்லாமே இறைவன் அருள், எல்லாம் அவன் அருள் அப்படின்னு நம்ம அவங்க நினச்சிட்டு அவங்க வந்து அனுபவிக்கிறனால ஆகாமியமும் உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சஞ்சித வினை அப்படிங்கிறது நிர்வாண தீக்கையினால், ஞானாசிரியருடைய நிர்வாண தீக்கையினால் அது வந்து ஒளிந்து போகுது. அப்புறம் வந்து பிராரப்த வினை அப்படிங்கிறது அனுபவிச்சு தான் தீரணும். அதுலேயுமே அவங்க பற்றுதல் இன்றி தான் அவங்க வந்து அதை அனுபவிக்கிறாங்க. அப்படி அனுபவிக்கிறனால அது வந்து உயிர் உணர்வாக அது வந்து தாக்காது, உடலளவாய் அது வந்து போயிடும். இப்போ நோய் நொடி அந்த மாதிரி புண்ணு அந்த மாதிரி வந்து உடலளவாய் தேர்ந்தெருமை உடைய உணர்வுக்கு போகாது, அது வந்து உணர்வை தாக்காது அல்லது உயிரை தாக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. மூணாவது என்ன அப்படிங்கும்போது தான் இந்த ஆகாமிய வினை. இந்த ஆகாமிய வினையில் அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. அந்த விருப்பு வெறுப்பு இல்லாதனால இன்பத்தை தக்க வைக்கணுங்கிற எண்ணமும் இல்லை, துன்பத்தை சீக்கிரம் போக்கணுங்கிற அந்த விஷயமும் அவங்க இல்லை, அந்த முயற்சியும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்ததையுமே எல்லாம் இறைவனுடைய அருள் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால ஆகாமிய வினையும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, உண்டாகாது. இவ்வாறு 3 வகையான வினைகளும் நீங்குவதால் அவருக்கு இனி பிறவி இல்லை என்பது சொல்லாமலே விளங்கும். அப்போ இந்த 3 வகையான வினையும் இல்லை, வினையே இந்த பிறவிக்கு காரணம் வினை தானே. அப்போ இந்த 3 வினையுமே அவங்களுக்கு இல்லாமல் போகும்போது அவங்களுக்கு பிறவி இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் இவ்வுடம்பு நீங்கியதும் அவர் அடைவது வீடு பேரே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க உடம்பை விட்டு நீங்கின பிறகு அவங்க அடையிறது வீடு பேர் தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னு பார்க்கும்போது இந்த சீவன் முத்தர் பற்றி தானே சொல்கிறாங்க. அந்த சீவன் முத்தர்கள் வந்து இப்போ வந்து ஒரு தொடக்கத்துலேருந்து நம்ம என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ அந்த உயிர்கள் வந்து முதல்ல இந்த வினைகளை ஈட்டியும் நுகர்ந்து வர்றதுனால அதனுடைய ஆணவ மலம் மெலிந்து தேய்வடையுது. அப்புறம் அந்த உயிர் வந்து தவநிலையில் ஈடுபட்டு அந்த இருவினையொப்பு சத்து நிபாதம் அந்த எய்திய காலத்தில் தான் அந்த இறைவன் குருவாக வந்து ஞானத்தை உணர்த்துறாரு. அந்த ஞானத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து இந்த மும்மலங்களும் வாசனையும் தோன்றாது நீங்க பெறுகிறது. அந்த நிலையில் உயிரினுடைய அறிவு இச்சை செயல்கள் முற்றும் விளங்கி நிற்பது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கனம் விளங்கிய தனது அறிவு இச்சை செயல்களால் இந்த உயிரானது அல்லது ஆன்மாக்கள் இறைவனையே அறிந்தும் அன்பு செய்தும் அவனது திருவடி இன்பத்தில் திளைத்து நிற்கும். அவ்வின்பம் மேலும் மேலும் எல்லையின்றி விளைந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஆறாய் இன்பத்தில் ஆன்மா அழுந்தி தன்னையும் மறந்திருக்கும். இதுவே நிட்டை நிலையாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நிட்டை நிலைன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மோன நிலை அல்லது நிட்டை நிலையை அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை, இன்புறு நிலையாகிய அந்த அதிகாரத்தில் கூட நம்ம வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த சீவன் நிட்டை கூடி திருவடி இன்பத்தில் திளைத்திருப்போர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் இவ்வுடம்போடு கூடி இருந்தாலும் அவர் முக்தி பெற்றவரே, அவரை சீவன் முத்தர் என்று அழைப்பர். அப்போ நிட்டை கூடி இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. மேலே வந்து அங்கே வினைகளை செஞ்சு அதை நுகருது, அது நுகர அந்த ஆணவ மலம் வந்து மெலிவடைஞ்சுக்கிட்டே வருது. அவங்க தவநெறியில் நின்றுருப்பாங்க இல்லையா, சரிய கிரி யோகம் அதெல்லாம் ஈடுபட்டதுனால இருவினை ஒப்பு சத்திய நிபாதம் வந்து உண்டாகி அதுக்கப்புறவு இந்த சத்திய நிபாதம் வந்து எய்திய காலத்தில் இறைவன் வந்து குருவாக வந்து அந்த ஞானத்தை கொடுக்கும்போது அதுக்கு அந்த ஞானத்தை கேட்டு சிந்தித்து தெளிஞ்சு அந்த மும்மலங்களும் வந்து நீங்கி
அதுக்கப்புறம் தான் அந்த உயிரினுடைய அறிவு இச்சை செயல்கள் எல்லாமே விளங்கி நிற்கிது. அப்போ இந்த விளங்கி நிற்கிற நேரத்தில் அந்த என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உயிரானது இறைவனையே அறிந்தும் அன்பு செய்தும் அவனது திருவடி இன்பத்தில் அது திளைச்சு நிற்கும். அந்த இன்பம் மேலும் மேலும் எல்லையின்றி அது விளைந்து கொண்டே இருக்கும். அந்த ஆறாய் இன்பத்தில் ஆன்மா அழுந்தி 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 தன்னையும் மறந்திருக்கும். அப்போ அந்த ஆறாய் இன்பத்தில் அந்த சிவத்தில் அழுந்தி தன்னையும் மறந்திருக்கக்கூடிய நிலை தான் நிட்டை நிலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த நிட்டை கூடி இந்த திருவடி இன்பத்தில் திளைத்திருக்கிறவங்க இவ்வுலகில் வாழ்ந்தாலும் இவ்வுடம்போடு கூடி இருந்தாலும் அவங்க முக்தி பெற்றவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் சீவன் முத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நிட்டை கூடி திருவடி இன்பத்தில் திளைத்திருப்போர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் உடம்போடு கூடி இருந்தாலும், இந்த உடம்போல ஜீவனில் அதாவது உடம்போடு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க அந்த நிட்டை கூடி திருவடி இன்பத்தில் அல்லது சிவத்தினுடைய இன்பத்தில் அவங்க திளைத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் சீவன் முத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க முக்தி பெற்றவர் தான். இறந்த பிறகு தான் முக்தி பெறணும்னு கிடையாது. சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லலை. உயிரோடு ஜீவனோடு இருக்கும்போதே அந்த முக்தியை அடைவது, அதான் சீவன் முத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த சீவன் முத்தர் இந்த உடம்பில் இருந்தாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த உடம்போடு ஒட்டுதலின்றி அவங்க வாழுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதலும் வந்துட்டு, நான் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாச்சு. நான் இந்த ஆன்மா, இந்த உடம்பு கிடையாது, இந்த கருவிக்கரணம் கிடையாது, இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க ஞானத்தை பெற்றுட்டாங்க. ஸோ அவங்க இந்த உடம்போடு ஒட்டுதலின்றி தான் அவங்க வாழ்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புளியம் பழம் இருக்கும் இல்லையா, அந்த புளியம் பழமானால் புளியங்காயாக இருந்தால் அந்த புளியங்காயில் உள்ள மேலே உள்ள தோடும் உள்ளே இருக்க காயும் பிரிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த புளியம் புளி பழுத்ததாக ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, பழமாக ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தோடும் பழமும் தனித்தனியாக பிரிஞ்சிரும். விட கடன்னு சவுண்டு கேட்கும் இல்லையா? அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இல்லையா? அதை மாதிரி இந்த இரண்டுக்கும் ஒட்டுறவு இருக்காது மாதிரி இவங்க இந்த உடம்பில் இருந்தால் கூட உடம்போடு ஒட்டுதலின்றி அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்தி இன்பத்தை இந்த உடம்போடு வாழும் போதே பெறலாம் என்பதும் அந்த நிலையே நிட்டை நிலை என்றும் சீவன் முத்தி நிலை என்றும் இங்கு சொல்லப்படுகிறது. அந்நிலையை அடைந்த சீவன் முக்தர் உடம்போடும் உலகியலோடும் ஒட்டாமல் பற்றுதல் இன்றி வாழ்வர் என்பதும் பெறப்படும். அப்போ இந்த முக்தி இன்பத்தை இந்த உடம்போடு வாழ்கிற காலத்திலேயே பெறலாம், அந்த நிட்டை நிலையை அடையலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது இல்லை ஜீவனாக இருக்கும்போதே இந்த உடம்போடு இருக்கும்போதே இந்த நிட்டை நிலையை அடைஞ்சவங்களுக்கு பேர் அந்த சீவன் முத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நிலை சீவன் முத்தி நிலை அப்படின்னு. அப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது? இந்த முத்தர் இந்த உலகத்தில் அந்த நிலையை அடைந்த ஜீவன் முத்தர்கள் உடம்போடும் உலகியலோடும் ஒட்டாமல் பற்றுதலின்றி அவங்க வாழ்வாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரியே எல்லா காரியம் செய்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களுடைய அந்த இது எப்படி இருக்கும்? உடம்போடும் உலகிலோடும் ஒட்டாமல் பற்றின்றி அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சீவன் முத்தருடைய இதை பற்றி அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்னொரு சிறப்பை என்ன சொல்கிறாங்க சீவன் முத்தரை பற்றி, தூங்குதலும் காணுதலும் ஆகிய இரண்டையும் நம்மால் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. இப்போ தூங்குதலும் காணுதலும் செய்ய முடியுமா? ஒரே நேரத்தில் நம்மளால் முடியாது. ஆனால் ஜீவன் முக்தரால் அது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கொள்வது என்னது அப்படின்னா ஞான தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மலாம் தூங்கும்போது நம்ம கருவிகரணங்கள் எல்லாம் அப்படியே சோறு விட்டு செயலிழந்து இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன நடந்தாலும் நம்ம தூக்கத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது, வெளியே என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது, நம்ம தூக்கம் வேறு. ஆனால் இந்த சீவன் முத்தருடைய உறக்கம் என்னது அப்படின்னா இது ஞான தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தம்மையும் தம்மை சார்ந்துள்ள உடம்பு உலகம் என்பவற்றையும் அந்த அறிதலை ஒளிந்து எல்லாம் மறந்து தன்வசம் அழிந்து சிவானந்தத்தில் தோய்ந்து இருப்பார். ஏன்னா அவங்க எப்போ எப்படி இருக்காங்க? தான் உடம்போ உலகம் எல்லாத்துலேயும் பற்றுதல் இன்றி எல்லாத்தையும் அறிதலையும் ஒளிந்து எல்லாத்தையும் மறந்து தன்வசம் அழிந்து சிவானந்தத்திலேயே அவங்க தோய்ந்து இருக்கிறாங்க. ஆதலினால் அவருக்கு பேர் தூங்கியவர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் சிவத்தை இடைவிடாது அவங்க உணர்ந்து நிற்றலினால் கண்டவரும் ஆனார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சிவத்தோடு அவங்க ஒன்றி அந்த தோய்ந்து அந்த சிவ இன்பத்திலேயே அவங்க உறங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சிவத்தை இடைவிடாது உணர்ந்து நிற்றலினால அவங்க கண்டவரும் ஆவார். இப்போ நம்ம தூங்கும்போது காண முடியாது, வெளியே நடக்கிறது தெரியாது. ஆனால் ஞானிகளுடைய தூக்கம் ஞான தூக்கம், நம்மளுடைய தூக்கம் அது ஒரு அறியாமை. நம்மளுடைய தூக்கங்கிறது அறியாமை, அது கேவல நிலை.
ஆனால் ஞானிகளுடைய தூக்கம் என்னது ஞான தூக்கம் அப்படிங்காங்க. அப்போ அட் அ டைமில் அவங்க ரெண்டையுமே முடியும் அவங்களால. என்னது தூங்கவும் முடியுது, காணவும் முடியுது. அப்போ தூங்குதல் அப்படிங்கிறது தன்னை இழந்து தன்னை மறந்து உடல் உலகம் உலகில் எல்லாத்தையுமே அவங்க மறந்து சிவத்தோடு இன்பத்தில் அவங்க வந்து அந்த அடந்தி இருக்காங்க இல்லையா, அந்த அந்த ஒரு உறக்கத்தை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் அப்போ அவங்க வந்து தூங்கியவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஞான தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சிவத்தை இடைவிடாது உணர்ந்து நிற்றலினால் அந்த இந்த இன்பத்தில் அனுபவிச்சுக்கிட்டு உறங்கினாலும் உறங்குது போல் தூங்குன மாதிரி இருந்தாலும் அந்த சிவத்தை இடைவிடாது உணர்ந்து நிற்கிறாங்க. அந்த இந்த உணர்ந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த உணர்ந்து நிற்றலினால் கண்டவரும் ஆகிறாங்க. அப்போ காணவும் முடியுது, அவங்களால அந்த ஞான தூக்கத்தை தூங்கவும் முடியுது. ஆனால் நம்மளால் ரெண்டும் அட் அ டைமில் செய்ய முடியாது அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ இவ்வாறு இரு நிலைமையையும் அவரிடத்து ஒருங்கு நிகழ்தல் பற்றி அவர்தம் நிலையை தூங்காமல் தூங்குதல் என கூறுவர். அதனால் இந்த ஞானியர் அல்லது அந்த சீவன் முத்தர்களுடைய அந்த நிகழ்தலை வந்து தூங்காமல் தூங்குதல் அப்படின்னு சொல்லி அதை வந்து நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இது வந்து சீவன் முத்தர்களை பற்றிய ஒரு விஷயங்களை வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிட்டையில் இருக்கும்போது அவங்க மோன நிலையில் இருக்கிறாங்க. அதை வந்து அனுபூதி நிலை, எதுவுமே பேச மாட்டாங்க. எந்த சொல்லும் அவங்ககிட்ட இருந்து வராது. ஏன்னா அவங்க வந்து அந்த இன்பத்திலே அவங்க வந்து ஆழ்ந்து அழுந்தி இருக்கிறதுனால அங்கே பேச்சுக்கே இடம் இல்லை இல்லையா, எந்த பேச்சும் அவங்க இருக்காது. ஸோ அதை அந்த மோன நிலை அல்லது அந்த அனுபூதி நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அதை சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. இந்த தீங்கினை தருகின்ற மாய பிறவி மீளவும் சேராதபடி 3 விதங்களால் நீங்கிட. அப்போ தீங்கினை தருகின்ற இந்த மாய பிறவி மீளவும் சேராதபடி, அப்போ இந்த பிறவி மீண்டு வராதபடி அந்த 3 விதங்களால் நீங்கிட. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமி வினை, 3 எப்படி அவங்களுக்கு நீங்குதுன்னு சொன்னாங்களே அதை சொல்கிறாங்க. ஏன் அது நீங்கிட என்றும் உயிரை விட்டு நீங்காத நிறைந்த இருளாகிய அந்த ஆணவம் கெடுமாறு. அப்போ அந்த ஆணவம் எப்படி கெடுது, இந்த உயிர்கள் வந்து வினைகளை செய்து செய்து அதை நுகர்ந்து ஆணவமலம் மெலிந்து வருது இல்லையா. அப்போ அந்த ஆணவம் வந்து கெடுமாறு அன்பினால் உள்ளத்து ஒளிர்கின்ற சிவ பேரறிவுக்கு உள்ளே அடங்கி தன்முனைப்பற்று சிவபோதம் தழைத்து விளைய தம் செயலற்று இருப்பார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஓகே இப்போ வந்து மும்மலங்களும் நீங்கியாச்சு, சரி, அடுத்து அவங்களுக்குள்ள அந்த ஞான வேட்கை வந்து ஞானாசிரியர் வந்து ஞானத்தை கொடுத்து கேட்டு அவங்க வந்து சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுதல் நிலைக்கு வராங்க. அப்போது இந்த அன்பினால் உள்ளத்து ஒளிர்கின்ற அந்த சிவ பேரறிவுக்கு உள்ளே அவங்க அடங்கி தன்முனை பெற்று சிவபோதம் தழைத்து விளைய தம் செயலற்று இருப்பார்கள். இப்போ வந்து அந்த பேரறிவுக்குள்ளே அடங்கி இருக்கும்போது அங்கே நான் எனதுங்கிற அந்த தற்போதம் இல்லை, சிவபோதம் தன்முனைப்பு இல்லாமல் சிவபோதம் தலைத்து விளைய அதெல்லாம் தாம் செயலற்று இருப்பாங்க. அதுக்குள்ளே இவர்களே குற்றமற்ற தன்மை கொண்ட சிவஞானிகள் எனப்படுவார். அப்போ அங்கே வந்து தற்போதம் இல்லை, அவங்க தற்போதம் அந்த தன்முனைப்பு இல்லாமல் சிவபோதம் தலைத்து விளைய அதுக்குள்ளே தாங்க செயலற்று இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அந்த ஒரு மகிழ்ச்சியில் அந்த ஆனந்தத்தில் அவங்க தலைச்சி இருக்காங்க, அழுந்தி திளைத்து இருக்கிறாங்க. ஸோ இப்பாடல் அணைந்தோர் தன்மையை குறிக்கிறது. அணைந்தோர் எனப்பட்டவர்கள் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற போதே இறைவனது திருவடி ஞானம் வாய்க்கப்பெற்று சிவ பேரின்பத்தை இடையராது துய்க்கும் தகுதி பெற்ற சீவன் முத்தர்கள் எனப்படுவர். அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, அணைந்தோர் தன்மையை பற்றி சொல்கிறாங்க. அணைந்தோர் எனப்பட்டவங்க யார், இந்த உலகத்தில் வாழ்கிற போதே இறைவனது திருவடி ஞானம் வந்து வாய்க்கப்பெற்று சிவ பேரின்பத்தை இடையராது துய்க்கும் தகுதி பெற்ற சீவன் முக்தர்கள் எனப்படுவர். அப்போ வந்து ஜீவன் முக்தர்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் வாடும் போதே, இந்த உடம்போடு நம்ம வந்து வாடும் போதே இந்த இறைவனுடைய திருவடி ஞானத்தை வாக்கிய பெற்று இந்த சிவ பேரின்பத்தையும் இடையராது தூய்க்கக்கூடிய தகுதி பெற்ற சீவன் முக்தர்கள் அவங்க தான் வந்து அணைந்தோர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முக்தி நிலை என்பது உயிர் இவ்வுடலை விட்டு நீங்கிய பிறகே எய்தக்கூடியது என்னும் கருத்து சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையது அன்று. அப்போ முக்தி நிலை அப்படின்னா அந்த உயிர் வந்து உடலை விட்டு நீங்கி இறந்த பிறகு தான் அந்த முக்தியை அடைய முடியும் அப்படிங்கிற கருத்து சைவ சித்தாந்தத்துக்கு ஏற்புடையது அன்று. உயிர் நீங்கிய பின்னரே முக்தி அடைதல் கூடும் என்ற கருத்து வைணவத்தில் வலியுறுத்தப்படுகிறது. அது விதேக முக்தி எனப்படும்.
ஆனால் இங்கே சொல்கிறது நம்ம சைவ சித்தாந்தம் வந்து கூறப்படுவது இங்கே சீவன் முக்தியை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த சீவன் முக்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த நிட்டை கூடுதல் அல்லது அந்த அனுபூதி நிலை அல்லது சிவ இன்பத்தை நம்ம வந்து பேரின்பத்தை அனுபவிக்கிற நிலை அந்த மாதிரி எல்லாமே இது வந்து சீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஜீவன் இருக்கும்போதே இந்த உடம்போடு கூடி வாழ்கிற காலத்தே அந்த நிட்டை கூடுதல் அங்கே நடக்கு அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆனால் வந்து இந்த வைணவத்தில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் நீங்கிய பிறகுதான் முக்தி அடைதல் முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சைவ சித்தாந்தம் அது வந்து ஏற்புடையது அன்றுன்னு சொல்லி அதை வந்து மறுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வினை முற்றிலும் நீங்கிய பிறகே பிறவி அரும். இப்போ எல்லா வினையும் நீங்கினாதான் பிறவி அரும் இல்லையா? ஏன்னா பிறவிக்கு காரணம் அந்த வினை தான். அப்போ அந்த வினை நீங்கினாதான் பிறவி அரும். தொல்வினை நுகர்வினை ஏறுவினை, அதாவது இப்போ தொல்வினை அப்படிங்கிறது சஞ்சிதம், நுகர்வினை பிராரப்தம், ஏறுவினை அப்படின்னா ஆகாமியம். அந்த மூன்றும் சிவஞானம் கைவர பெற்றவர்களுக்கு எவ்வாறு நீங்கும் என்பதை இதற்கு முன் உள்ள பாடல்களால் அந்த ஆசிரியர் நமக்கு எடுத்துரைச்சாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்தது. ஸோ திரிவிதத்தால் என்பதற்கு மதுரை சிவப்பிரகாசர் 3 வகையாவது தன்னை வினையை தலைவனை அறிகிற ஞானம் என அறிய என்று உரை எழுதுகிறார். இந்த திரிவிதத்தால் அப்படின்னு இந்த பாட்டில் வருது. அப்போ இந்த திரிவிதத்தால் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னை உணர்தல், தன்னை அதாவது 3 வகையாவது தன்னை வினையை தலைவனை அறிகிற ஞானம் என அறிய அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேட்டல் முதலிய அந்த மூவிதத்தாலும் என்ன சொல்கிறாங்க, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்ற 3 வகையாலே வினை நீங்கிட 4ஆம் நிலையாகிய ஞானத்தினை பெறுவார்கள் என்று இங்கே பொருள் கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஞானத்தை வந்து கேட்குறது சிந்தித்தல் தெளிதல் 3 வகையினால வினையெல்லாம் நீங்கிட 4ஆம் நிலையாகிய ஞானத்தினை அவங்க பெறுவாங்க. இவ்வாறு வினை நீங்கிய பின்னர் நிறைந்த இருளாகிய மூல மலமும் எரிந்து ஓடுமாறு உள்ளத்தின் உள்ளே எழுகின்ற அந்த சிவப்பேற்று உணர்வின் ஊறுகின்ற இன்பத்தை தன்முனைப்பற்று நிற்பவர்களே அணைந்தோர் என்ற பெருமைக்குரிய ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அடுத்தது என்னது, இந்த மூவினையும் நீங்கியாச்சு. அடுத்தது மூலமலம். மூலமலங்கிறது இந்த ஆணவ மலம், அந்த இருளாகிய ஆணவ மலம். அதுவும் வந்து உள்ளத்தில் வந்து எழுகின்ற அந்த அதுவும் வந்து ஓடுமாறு அதுவும் வந்து போகணும். அந்த மூலமலமும் அழிஞ்ச பிறகு உள்ளத்துக்குள்ளே அந்த எழக்கூடிய அந்த சிவப்பேற்று உணர்வினை நான் உணர்வில் ஊறுகின்ற அந்த இன்பத்தை தன்முனை பெற்று நிற்கணும். அந்த ஆன்மாக்கள் அந்த சிவப்பேற்றில் அல்லது அந்த சிவப்பேற்று உணர்வில் அந்த இன்பத்தில் ஆன்மாக்கள் தன்முனை பெற்று அதில் அழுந்தணும். அப்படி அழுந்து நிற்கிறவங்களுக்கு பேர் தான் அணைந்தோர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அணைந்தோர் என்ற பெருமைக்குரிய சீவன் முக்தர்கள் ஆவார்கள். தொன்மையாக வந்த துகளினை அறுத்தவர்கள் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்பினால் இவர்கள் சிவத்தோடு அத்துவித நிலையில் திளைத்திருப்பர். ஆசிரியர் உமாபதி சிவம் அருளிய மற்றொரு நூலாகிய திருவருட்பயனிலும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ வந்து இங்கே சீவன் முக்தர்களை பற்றி உள்ள விஷயங்கள் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த சீவன் முக்தர்களில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் கூட இதில் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து சீவன் முக்தராகிய ஞானிகள் வந்து தமது உணர்வில் மேம்பட்டு விளங்குகின்ற அந்த சிவனது ஞானமாகிய திருவருளின் உள்ளே அவங்க வந்து அடங்கி நிற்பர். அங்கனம் அடங்கி நிற்றலால் விளைகின்ற அந்த பேரின்பம் அவர் அறிவினிடத்தை ததும்பி நிறைந்து நிற்கும். அவ்வின்பத்தையே அவங்க வந்து நுகர்ந்து திளைத்து வேறொன்றையும் அறியாது இருப்பர். அந்நிலையிலும் அவரிடத்தில் சொல் ஏதும் எழாது பேச்சற்ற மோன நிலை அது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சீவன் முக்தருக்கு உடம்பு உள்ள வரையில் முன்னே நீங்கிய மலம் மாயை கண்மங்கள் அவரிடத்து வந்து சில நேரம் வாசனையாகவும் நுழையும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த இந்த இந்த சிவப்பேறு அந்த இன்பம் அந்த இன்பத்தில் வந்து திளைக்கும் போது அதில் வந்து தன்முனை பெற்று அழுந்தி இருக்கும்போது தான் அந்த நிட்டை நிலை அவங்களுக்கு வந்து கூடுது. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு பேர் வந்து சீவன் முக்தர் அல்லது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அணைந்தோர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க.
ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ சீவன் முக்தரை பற்றி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து எப்போவுமே வந்து சிவத்தையே உணர்ந்து நிற்றலும் உலக வாதனையின்றி இருத்தலும் ஆகிய இரு நிலைகளும் சீவன் முக்தரிடத்திலே அவங்க வந்து ஒருங்கே நிகழ்கிறதுனால அவங்களுடைய நிலையை தூங்காமல் தூங்குதல்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சிவத்தை உணர்ந்து நிற்கிறாங்க, உலக வாதனையின்றி அவங்க இருக்கிறாங்க. அந்த ரெண்டு நிலையிலையும் அவங்க சீவன் முக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா, அந்த நேரத்தில் அவங்களுடைய நிலை வந்து அந்த மோன நிலை, அந்த அனுபூதி நிலை, பேச்சற்ற நிலை அப்படின்னு வந்து அதை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீவன் சிவத்தில் அழுந்தி, இந்த ஆன்மாக்கள் சிவத்தில் அழுந்தி தனது சீவ போதத்தை இழந்து நிற்கும் நிலையை குறிப்பதாகும். பேசா அனுபூதி நிலையை பெற்றவரே அணைந்தோர் அப்படின்னு வந்து அணைந்தோரை பற்றியும் நமக்கு வந்து இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போது தீங்குறும் மாயா காரியங்கள் வந்து சேராதபடி சஞ்சிதம் முதலிய மூவினைகளும் மூவிதத்தால் ஒளிந்திட மூலமலமாகிய பேரிருளும் அகன்று போக சிவத்தின் அருளிலே தான் அடங்கி சிவத்தினால் தாங்கப்பெற்று தம் அறிவுக்குள்ளே பேரின்பம் அடங்க மலவாசனை சிறிதும் தாக்காது பேரானந்தம் உருவர் ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லி அதை வந்து நமக்கு இங்கே எடுத்து காட்டுறாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து நமக்கு ஜீவன் முக்தர்னா யார், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற அந்த அடையாளத்தை காட்டக்கூடிய பாடலாக இது இருக்கிறதா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.